மிகுந்த உழைப்புக்கு மத்தியிலே, மிகுந்த சிரமத்திற்கு மத்தியிலே இது சிறப்பாக இன்று துவக்க விழா கண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஃபைசல் அவர்களுக்கும், அவர்களோடு துணை இருக்கக்கூடிய அவர்களுடைய மனைவி ஃபஹிமா அவர்களுக்கும், அவருடைய குடும்பத்தாருக்கும் எல்லா வகையான ஆற்றலையும் பாதுகாப்பையும் உழைக்கின்ற ஆற்றலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர வேண்டும் என்று ஆரம்பமாக பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். அவருடைய அழைப்பை ஏற்று இங்கே வாழ்த்துவதற்கு, ஆதரவு கொடுப்பதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய 2 இயற்கை மருத்துவர்கள், அதே போல இருக்கக்கூடிய எங்களுடைய உஸ்தாத் ஆசிரியர் சிவகங்கை மாவட்டத்தினுடைய அரசு காசி அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் வருகை தந்திருக்கிறீர்கள். ஆரம்பமாக நல்ல உள்ளங்கள் கூடி ஒரு விஷயத்துல இறைவனிடம் கையேந்தி சிறப்பான முயற்சி எடுக்க இருக்கின்றோம், அதற்கு உதவிகள் தேவை என்று அந்த பிரார்த்தனையை முன்வைக்கின்ற போது அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா இது சமூக அக்கறை சார்ந்த ஒரு முன்னெடுப்பு. ஒரு ஸ்வீட்டு கடை ஆரம்பிக்கிறதா இருந்துச்சுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபேஷன் அடிப்படையில், ட்ரெண்டின் அடிப்படையில் அது ஈஸியாக ஆரம்பிச்சுட்டு போனா காசு பார்த்துடலாம். ஆனா போராட்டத்தின் அடிப்படையில் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம், மக்களுக்கு முதல்ல டீச் பண்ணி நல்ல விஷயத்தை, மக்கள் விரும்புகின்ற விஷயத்தை அல்ல, மக்களுக்கு சரியானதை விரும்புகிறத சொல்றதா இருந்தா செய்யறதா இருந்தா ஈஸியா இருக்கும். மக்களுக்கு இதுதான் பிடிக்குது அப்படிங்கறத சொல்லிட்டு போயிடலாம். ஆனா உனக்கு இதுதான் சரி என்று சொல்றது இருக்கு பாருங்க, அதை பதிய வைக்கிறது, அதுக்கு பழக்கப்படுத்துறது சாதாரண விஷயம் அல்ல. அதை அந்த சமூக அக்கறை மிகுந்தவர்களால தான் பண்ண முடியும். நாம் இழந்த ஒரு மகத்தான சொத்து, நம்முடைய வாழ்வியல் சொத்து, ஜெனரேஷன் டிஎன்ஏல மாற்றத்தை கொண்டுட்டு வரக்கூடிய சொத்து. ஒரே ஒரு திணை அரிசி, அது இந்த உலகம் இருக்கின்ற வரைக்கும் அதனுடைய ஆற்றலை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுல என்ன ஆற்றல் இருக்குங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய, முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மனித மூளைக்கே கிடையாது. அதுக்கு புதுசா டெக்னாலஜி வந்தாலும் புதுசா காட்டிக்கிட்டே இருக்கும். அது இறைவனுடைய படைப்பு. அதனால நாம் இழந்த மாறி போயிருக்கு. நம்முடைய உணவு முறைகள் மாறினத்தினால சம்பாதிக்கின்ற எக்கச்சக்கமான பணங்கள்ல பெரும்பகுதி நம்முடைய சம்பாத்தியங்கள் மருத்துவத்துக்கே போகுது. அதனால இதுல இருந்தெல்லாம் மாறணும், அடுத்த தலைமுறையை பாதுகாக்கணும், அடுத்த தலைமுறையை அதை வலிமையா வார்த்தெடுக்கணும் அப்படின்னா நம்முடைய உணவு முறையில நிச்சயமாக மாற்றத்தை கொண்டுட்டு வரணும். அதுக்கு இது ஒரு போராட்டத்தின் அடிப்படையிலான ஒரு நிறுவனம் தான். ஆனா நிச்சயமாக இனி இப்போதும் சரி மக்கள்கிட்ட மகத்தான மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு பாருங்க, அதுக்கு நீங்க இந்த ஸ்நாக்ஸை பயன்படுத்துறது கொஞ்சமா, உங்க பிள்ளைகள் திடகாத்திரமான பிள்ளைகளா வரணும் அப்படின்னா இந்த ஸ்நாக்ஸை பயன்படுத்துறது, இயற்கை பொருட்கள்ல உருவாக்கப்பட்ட, பாரம்பரிய அரிசிகள்ல, சிறுதானியங்கள்ல உருவாக்கப்பட்ட இதை நம்ம உருவாக்குறது. ஆனா மாற்றத்தை கொண்டுட்டு வரணும். அதுல மிக முக்கியமா இந்த வரக்கூடிய நோன்பு மாசத்துல நீங்க பள்ளிகளோடு தொடர்புடைய மக்களா இருக்கிறீங்க, நோன்பு கஞ்சி காய்ச்சறதுல ஒரு 25% சிறுதானியத்தை சேர்த்தா போதும். ஒரு 25% சிறுதானிய உடசல்களையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல அந்த ஒரு மாசம் முழுக்க, குறிப்பாக கொஞ்சம் பிள்ளைகளுக்கும் வயதானவர்களுக்கும் அவருடைய உடல் சமநிலைப்படும். ரொம்ப முக்கியமானது. பிள்ளைகளுடைய மூளை திறனை வளர்த்தெடுக்கும், ஆட்டோமேட்டிக்கா பழக்கத்தை கொண்டுட்டு வரும். இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய பெரும் அரசியல் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் உயரும், இந்த சிறுதானியங்கள் பயிரிடக்கூடிய விவசாயிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இதெல்லாம் நம்ம கருத்தில் வச்சுட்டு நம்ம கொஞ்சமா இன்ஷா அல்லாஹ் மாற்றத்தை கொண்டுட்டு வரணும். இந்த நிறுவனத்துக்கும் ஃபைசல் அவர்களுக்கும் சாதாரண உழைப்பல்ல. உங்களுக்கே தெரியும் எவ்வளவு சிரமமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா உலகத்தோடு ஓடுறது ஒரு வகை, எதிர்நீச்சல் போடுறது இன்னொரு வகை. எதிர்நீச்சல் போடுறவங்களுக்குன்னு தனி துணிச்சலையும் தெம்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்போதுமே கொடுத்து வச்சிருப்பான். நல்லது இல்ல எதிர்நீச்சல் போடுறாங்க பாருங்க அவங்களுக்கு. அதுல நம்ம பயன்பாட்டு கொண்டுட்டு வந்தோம். ஒரு மாசம் பள்ளிவாசல்ல பயன்படுத்தணும் 25% அப்படின்னா ஆயிரக்கணக்கான விவசாயிகள் கையில பணம் பொருளும். அதனால இது ஒரு மகத்தான சாதனைன்றே சொல்லலாம். ஃபைசல் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை வளர்த்தெடுத்து தரணும். அதுக்கு நாம் எல்லோரும் துஆ செய்வோம், உறுதுணையாகவும் இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.